ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே வீக்காக வைப்னாலே அது செம வைப்பு தாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ தான் லிஸ்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. நம்ம விஜய் டிவியில் குட்டி குட்டி அந்த ஷார்ட்ஸ் மினி பைட்ஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் நேற்றுக்கு ஒரு அழகான வீக்காக வைப், ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம். அதில் ரெண்டு பேருமே சமயம் வந்து சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சு. எதுவுமே தப்பு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு எப்படி நமக்கு விஜய் காவேரி பதில் சொன்னாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்ச ஃபுட்டுன்னு சொன்னதுமே நம்ம காஃபி டக்குன்னு அவசரப்பட்டு பிரியாணின்னு சொல்லிடுவாங்க. நம்ம தலைவர் அப்படியே நின்றுடுவார், ஸ்டெனாக நின்றுடுவார். திரும்பி முதலேருந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலேருந்து விளையாடுவாங்க. அப்புறம் வந்து பிடிச்ச கலர் அப்படின்னு கேட்கும்போது ரெட்டு, உங்களுக்கும் ரெட்டு தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி, என்னங்க நடக்குது இங்கே அப்படின்னு தான் அது முன்னாடி ஃபன்னியாக இருந்துச்சு. இவங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெண்டு பேரும் வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக ரெட்டுன்னு வந்து சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்ச கலர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம காவேரி வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து பிரவீன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாருங்க இல்லையா. 3, 2, 1ன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னியாக நல்லாயிருக்குங்க. அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே போதும். ஸோ நிறைய இந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு போட்டுட்டே இருங்க, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிருப்போம், நீங்கள் எத்தனை வீடியோ போட்டாலும் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஐட்டம்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க கேட்கும்போது நம்ம காவேரி பானிபூரின்னு சொல்லுவாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா சாட் ஐட்டம்ஸ், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு பொருள் தான் அப்படிங்கிறனால வந்து அதுவும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே யோசிக்காமல் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே நிறைய டைம் வந்து ட்ரெடிஷ்னல் வேர் பிடிக்கும்னு சொல்லி நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம காவேரி ஹாஃப் சாரி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க, ஸோ ரிப்பீட் மோடில் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பைட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க போல், லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. இது மாதிரி அவங்களும் வந்து அப்பப்போ நமக்காக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.